பட்டர் காளான் தோசை தான் இப்ப செய்ய போறோம். எப்படி செய்யலாம்? காளான்ல மேல இருக்க தொலியெல்லாம் நல்லா எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்னதா அடுப்பை பத்த வச்சு அதுல வடச்சட்டியை வச்சிருக்கேன். கொஞ்சமா பட்டரை சீச்சு போட்டு தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கழுவி வச்சிருக்க காளானை போட்டு தோசை மேல அப்படியே பட்டரை சீச்சு போட்டுக்குவோம். நாவலே நல்லா காளான் பட்டர் தோசை சுட சுட ஊற்றி கொடுத்துருக்கா. இன்னைக்கு வீட்டுல காளான் இருக்கு. காளான் வச்சுதான் நல்லா கிரேவி மாதிரி ஏதாவது செய்ய போறேன். காளான் கிரேவி செஞ்சு மாமா கிட்ட சாப்பாடு வேணுமான்னு கேட்டதுக்கு எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், தோசை ஊத்தி கொடுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி தோசை ஊத்தி மேல பட்டர் போட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க காளான் கிரேவியும் போட்டு நல்ல பட்டர் காளான் தோசை தான் இப்ப செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னெல்லாம் பண்ற? பார்த்தா தெரியல, அதனால தான் கேட்குறேன். தெரியாது மாமா. இல்லை, விளாண்டுக்கிட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். பொழுது போலதான் உட்காந்து விளாண்டுட்டு இருக்கேன். அப்படியா? பார்த்து காளானுக்கு வலிச்சிட போகுது. காளான்ல மேல இருக்க தொலியெல்லாம் நல்லா எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்னதா பிச்சுக்குவோம். காளான்லாம் இந்த அளவுக்கு நல்லா பொடிசா பிச்சு போட்டாச்சு. ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்குவோம். காளான் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பொடிசா நறுக்கிக்குவோம். வெங்காயத்தையும் அதே மாதிரி பொடிசா நறுக்கிக்குவோம். அடுப்பை பத்த வச்சு அதுல வடச்சட்டியை வச்சிருக்கேன். கொஞ்சமா பட்டரை சீச்சு போட்டுக்குவோம். நம்ம போட்டிருக்க பட்டரு நல்லா உருகுனதும் நறுக்கி வச்சிருக்க பல்லாரி வெங்காயம். பட்டர் வாசனை சும்மா ஜம்முன்னு தூக்குது. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கழுவி வச்சிருக்க காளானை போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி, வத்தப்பொடி 2 ஸ்பூன், காளானுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். வாசனை நல்லா கம கமன்னு இருக்கு இப்பவே. எனக்கு மூக்கு தொலைக்குது. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்குவோம். கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊத்தி கிண்டி விட்டுக்குவோம். நல்லா வத்தட்டும். ஃப்ளேம் வச்சு அப்படியே கொதிக்குது.
அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஊத்தி இருக்க தண்ணி எல்லாம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. காளான் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மேல அப்படியே கொஞ்சமா மல்லிச்செடி போட்டுக்கணும். தோசை கல்லு நல்லா காஞ்சிருச்சு. தோசையை ஊத்திட்டு தோசை மேல அப்படியே பட்டர் சீஸ் போட்டுக்கணும். பட்டர் நல்லா உருகட்டும். இது மேல அப்படியே நம்ம செஞ்சு வச்சிருக்க காளான் கிரேவி எடுத்து போட்டுக்கணும். இது 2வது தோசைங்க. நாவலி நல்லா காளான் பட்டர் தோசை சுட சுட ஊற்றி கொடுத்துருக்கா. இன்னும் ஊற்றி கொடுக்கா. அம்மா அதுக்கும் கொடுக்காது. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு தெரியுது. அதான் தோசையை நல்லா ரோல் பண்ணி சாப்பிட்றதுல செம்ம டேஸ்டாக இருக்கு. அதான் அந்த பட்டருக்கும் காளானுக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க. தோசை சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நல்லா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பெல் இருக்குங்க.